ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா தன்னோட ஐபிஎல் ஆல் டைம்ல அவர் வெற்றிருக்காரு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஒன் பை ஒன்னா போறேன். நான் எப்படி சர்ப்ரைஸ் ஆகன்ட்டு உங்களுக்கே புரியும், ஏன் சர்ப்ரைஸ் ஆகன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா இருக்கலாம். 5 கப் வாங்கி கொடுத்துருக்காரு. 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஓப்பனர், ஹிட்டர், ஹைட்மேன் பேர் வாங்கியிருக்காரு. டெஃபினட்டா இருக்குது, எனக்கு எந்த ஆச்சரியம் கிடையாது. பட் ஆடம் கில்கிஸ்ட உள்ள கொண்டு வந்திருக்காரு. லைட்டா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. மேபி அவர் கீப்பரா போறாருன்னு தோணுது. அவரோட கீப்பர் பெஸ்ட் கீப்பரா போறாருன்னு தோணுது. ஏன்னா நான் இந்த இடத்துல கிறிஸ்கேல் கூட கொண்டு வரலாம். பட் அவர் வந்து ஆடம் கில்கிஸ்ட் போறாரு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் ஸ்கை கொண்டு வராரு. இங்கேயும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிறேன். எனக்கு 2 பிளேயரை கொண்டு வந்தா இந்த இடத்துல நான் திருப்தியா இருப்பேன். ஒன்னு சுரேஷ் ரெய்னா போயிருக்கலாம், இல்ல விராட் கோலி போயிருக்கலாங்க. பட் அவர் ஸ்கையை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னு தெரியல. மேபி ஸ்கை பெட்டர் பேட்ஸ்மேன் தான். பட் ஆனால் கம்பேர் டு சுரேஷ் ரெய்னா அண்ட் விராட் கோலி, நான் பெட்டர் பேட்ஸ்மேன் தான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவலில். ஸோ எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் ரெய்னா இல்லை விராட் கோலி போயிருக்கலாம். ஆனால் அவர் விராட் கோலி போல ஒரு ஆர்சிபி டீமில் இருக்கவர். சரி, எனிவே அவரோட பிளேயிங் லெவல். நெக்ஸ்ட் சூப்பர் பர்சன், சூப்பர் பேட்ஸ்மேன், சூப்பர் பவுலர், சூப்பர் ஆல்ரவுண்டர், வேற மாதிரி ஒருத்தர் ஜாக் காலிஸ். டெஃபினட்டா வந்து மறுபேச்சே இருக்கக்கூடாது. எல்லாரோட பிளேயிங் லெவலில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். அதுக்கடுத்து இந்த மைட்டி பாண்டியாவை கொண்டு வந்திருக்காரு. ஸோ பாண்டியாவை கொண்டு வந்தாலும் எனக்கு எந்த ஆச்சரியம் இல்லை. அகைன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவரோட கேப்டனாக யார் கொண்டு வராரு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ எம்எஸ் தோனி தான் அவரோட கேப்டனாக இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல ஆடம் கில்கிஸ்ட விக்கெட் கீப்பராக கொண்டு போவாரா இல்லை எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பராக கொண்டு போவாரான்றது அவரோட சாய்ஸ், நம்ம விட்டுலாம். பட் எம்எஸ் தோனி தான் அவரோட கேப்டன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோலில் ஏபிடி வில்லியர்ஸை கொண்டு வராரு. மேபி ஆச்சரியம் இல்லை, ஃபினிஷிங் ரோல் கொண்டு வராரு. அகைன் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கொண்டு வராரு. அங்கே கொஞ்சம் ஆல் டைம்ல வரும்போது கொஞ்சம் ஜர்க் ஆகிறார். ஏன் ஒரு முத்தையா முரளிதரன் போயிருக்கூடாதோன்றது என்னுடைய தாட்டு. மேபி அவர் வருண் சக்கரவர்த்தி சூஸ் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது. இன்னைக்கு அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஸோ அக்ஷரை வந்து அகைன் உள்ள கொண்டு வராரு. மேபி ஆல்ரவுண்டர் ரோலில் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மைட்டி பும்ரா வந்து லீட் விக்கெட் ஐ மீன் ஃபாஸ்ட் பவுலராக கொண்டு வராரு. ஸோ அகைன் ஃபினிஷிங் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலராக ஃபாஸ்ட் பவுலரில் ஆசர் விட்டு கொண்டு வந்திருக்காரு. நானாக இருந்தால் புவி போயிருக்கலாம். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய ஆச்சரியம் தான், வேர் இஸ் விராட் கோலி இன் திஸ் பிளேயிங் லெவல். ஸோ டெஃபினட்டாக நான் விராட் கோலி வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது என்னோட தாட்டு. ஸோ இவனோட பிளேயிங் லெவல் யாருக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு, யாரெல்லாம் தோனி அவர் கேப்டனாக்கி அங்கே விராட் கோலியே பிளேயிங் லெவலில் கொண்டு வராமல் இருக்குது, உங்களுக்கு எப்படி ஆச்சரியம் தருதுன்றது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த பிளேயரை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம் இந்த பிளேயருக்கு பதிலாக சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், சூர்யாவுக்கு பதிலாக நான் ரெய்னா விராட் கோலி கொண்டு வந்திருப்பேன். ஆசரோடுக்கு பதிலாக புவனேஷ்குமாரை டெஃபினட்டாக கொண்டு வருவேன். அகைன் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக முத்தையா முரளிதரனை கொண்டு வந்திருப்பேன். இதுதான் என்னோட தாட்டு. ஸோ எனவே ஜிதேஷ் சர்மாவோட பிளேயிங் லெவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.